தமிழகத்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, திமுக ஒன்றும் தீக்குச்சி அல்ல, ஊதி அணைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு பிரச்சனை தீக்குச்சியை தாண்டி எரிமலையாக இன்று தமிழகம் என்று இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, மளிகை பொருட்களா இருக்கட்டும், மின் கட்டணமா இருக்கட்டும், பால் விலையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விலையை உயர்த்திட்டாங்க. இப்ப சாமானிய மக்களோட வயிறு பற்றி எரிகிறது. விவசாய கடன் அதுல பஞ்சாயத்து இருக்கு. விவசாயிகளோட நலன் காக்காதனால அவங்களோட வயிறு பற்றி எரிகிறது. மாணவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள், மடிக்கணியன் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் நிப்பாட்டிருச்சு. மாணவர்களோட வயிறு பற்றி எரிக்கும். தாய்க்குழங்க சென்டிமெண்டான திட்டம், தாலிக்கு தங்கம், அம்மா காலத்துல இருந்து தொடர்ச்சி வந்துகிட்டு பல்வேறு திட்டங்களை இந்த திமுக அரசு நிறுத்திருச்சு. அதுல தாய்க்குழங்களோட வயிறு பற்றி எரிக்கிறது. இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை தருவோம். 5 வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். தொழில்துறை நிறுவனங்கள் கூட இப்ப தமிழ்நாட்டுக்கு வராம குளோபலா இருக்கட்டும், எல்ஜியா இருக்கட்டும், எல்லாமே பக்கத்து மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு. இளைஞர்களோட வயிறு பற்றி எரிகிறது. சொல்லுவாங்க, ரோம் நாடு பற்றி எரியும் போது பிடில் வாசித்தார் நீலோ மன்னன் வாங்கல், அந்த மாதிரி இன்று முதலமைச்சர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் தீக்குச்சியெல்லாம் இல்லை, தமிழ்நாடு எரிமலையாக இருக்கிறது. இது நிச்சயமாக இந்த திமுக அரசை அப்புறப்படுத்துவதற்கு ஒட்டுமொத்தமா ஐயாவுடைய எடப்பாடி தலைமையில மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும்.